அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற உள்ளது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் நந்தினி நேரலை வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆகிய பின்னர் நடைபெறும் ஒரு முதல் பொதுக்குழு கூட்டம் இதுவென்று பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி தற்போது அங்கே இருக்கும் கள நிலவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை அடுத்த வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காலை சரியாக 10:35 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தல் ஆணைய விதிகளின்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் ஆண்டிற்கு 2 முறை செயற்குழு கூட்டமும் 1 முறை பொதுக்குழு கூட்டமும் நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில்தான் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது சென்னை அடுத்த வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி திருமண மண்டபத்தில் சரியாக காலை 10:35 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது பின்பற்றப்பட்ட அனைத்து விதிகளும் தற்போதும் பின்பற்றப்பட்டு அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பதால் விரிவான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் அதிமுகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று பார்த்தோம் என்றால் மகளிர் அணி உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் பேச அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றுவார். ஒவ்வொருவரும் கூட்டணி குறித்த வியூகங்கள் தொடர்பாக தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவொட்டி கூட்டணி குறித்த வியூகம் தொடர்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இறுதியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய பட்சத்தில் கூட்டணி வியூகம் தொடர்பாக சூசகமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் மிகவும் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணி பற்றி முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளர் வழங்கும் வகையில் தீர்மானம் கொண்டுவரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் 40 தொகுதியிலும் வெற்றி பெற வலியுறுத்தி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதன் மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பதால் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பார்த்தோம் என்றால் திமுக அரசை கண்டித்தும் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் என்பது இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையிலான தீர்மானங்கள், அதே போன்று வெள்ளை அறிக்கை, அதாவது திமுக அரசின் நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்பதை கண்டிக்கக்கூடிய வகையில் தீர்மானங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பான தீர்மானங்கள், அதே போன்று சாலைகள், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள், அதே போன்று சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பணிகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பான தீர்மானமும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் முக்கியமாக மொத்தமாக 18க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் முக்கிய தலைவர்கள் இந்த தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இங்கு பேசுவார்கள். 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்பதால் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடனே இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. பல்வேறு ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமாக இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக அவர் உருவம் பொருத்தக்கூடிய வகையில் பல்வேறு பேனர்களும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை போற்றக்கூடிய வகையிலும் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளும் இங்கு வெளியே தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் பார்த்தோம் என்றால் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவரை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. வழி நெடுவிலும் அவரை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேல தாளங்கள் முழங்க உற்சாகமாக அவரை தொண்டர்கள் வரவேற்க இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மொத்தமாக இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக 2800க்கும் மேற்பட்டவர்களுக்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் திரளானோர் பங்கேற்கக்கூடிய நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வானகர பகுதியை சுற்றிலும் காவல்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அனைவருக்கும் எந்த ஒரு அசாதாரண சூழலும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பதால் மிகுந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடனே தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் அதிமுகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சரியாக காலை 10:35 மணி அளவில் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். அதன் நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். சென்னை அடுத்த வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் மீண்டும் சற்று நேரம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது நடைபெறக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரின் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் உற்சாகமாக ஆரவாரமாக கோஷங்களை எழுப்பி வரவேற்று வரக்கூடிய நேரலை காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் சட்டமன்ற விதிகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு ஒருமுறை கொண்டு 2 முறை செயற்குழு கூட்டத்தில் நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் பொறுத்தவரையில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி ராய்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி திருமண மண்டபத்தில் தொடங்க இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக இந்த பொதுக்குழு நடைபெறுவதால் மறைந்து இருந்தபோது என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்படி தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மகளிர் அணி உட்பட 10 பேர் வரை பேசுவதற்கு அனுமதி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச இருக்கிறார். குறிப்பாக அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றனர். வர இருக்கும் தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணி கூட்டம் எவ்வாறு அமையும் என்பதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையின் போது தெரிவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக கூட்டணி பற்றி அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு வழங்கக்கூடிய வகையில் தீர்மானம், நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதியில் வெற்றி பெறுவது என்பதை பறைசாற்றும் வகையில் தீர்மானம், பொதுச் செயலாளரான பிறகு இந்த பொதுக்குழு நடைபெறுவதால் பொதுக்குழு செயற்குழு வாழ்த்து தெரிவித்து முதல் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் மிக்ஜா புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 2ஆம் தீர்மானம் கொண்டு வருவதுடன் திமுக அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் தீர்மானம். அதே போன்று வெள்ள பாதிப்பிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து திமுக அரசு வெளியிட வேண்டும் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பதால் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 2800க்கும் மேற்பட்டவர்களுக்கு அழைப்பு என்பது அழைப்பாளர்களும் இதில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருந்திருக்கிறார்.
அவரை அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகத்தோடு வரவேற்றதோடு வான வேடிக்கைகளுடன் பிரம்மாண்ட வரவேற்பு என்பது அவருக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.